அன்பு நண்பர்களுக்கு இனிய வணக்கம். இது பாஸ்கா காலம் 5ஆம் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய சிந்தனைக்காக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள நற்செய்தி வாசகம் யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரையிலான இறைவசனங்கள். இது நமக்கு அதிகமாக பரிச்சயமான நானே உண்மையான திராட்சை கொடி என்று சொல்லுகின்ற இயேசுவின் வார்த்தைகளை தாங்கிய இந்த வாசகம். செடியும் கொடியும் எந்த அளவுக்கு இணைந்திருக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு இயேசுவும் இயேசுவின் சீடர்களும் இணைந்திருக்க வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டுகின்ற வசனம் இது. இயேசுவின் சீடர்கள் மிகுந்த கனி தர வேண்டும் என்பது இயேசுவின் அவா. இதை அடைய வேண்டும் என்றால் சீடர்கள் இயேசுவோடு இணைந்திருக்க வேண்டும். எனவே இந்த வாசகத்தின் மையப்பொருளாக என்னோடு இணைந்திருங்கள் அல்லது என்னில் நிலைத்திருங்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இயேசுவோடு இணைந்திருந்தால் செடியோடு இணைந்த கிளை கனி தருவது போல நாம் மிகுந்த கனி தருவோம் என்பது இயேசுவின் இன்றைய நற்செய்தி. எனவே இணைந்திருத்தல், கனி தருதல் என்ற இந்த 2 சொற்களின் அடிப்படையில் எனது சிந்தனைகளை உங்களுக்கு வழங்குகின்றேன். முதலாவதாக என்னோடு இணைந்திருங்கள் என்கிறார் இயேசு. இயேசுவோடு இணைந்திருப்பது என்றால் என்ன? இயேசுவோடு இணைந்திருப்பது என்பதை மையமாக வைத்து ஒரு ஆழ்நிலை தியானத்திற்கே நாம் செல்ல முடியும். ஆனால் நான் இயேசுவோடு இணைந்திருப்பதை ஒரு உலகளாவிய பார்வையிலே, ஒரு பிரபஞ்ச பார்வையிலே பார்க்க விரும்புகின்றேன். இயேசு தன்னை ஒரு செடிக்கு ஒப்பிடுகின்றார். அந்த செடி எப்படி பல கிளைகளை பரப்பி பல கனிகளை அது கொடுக்கின்றதோ அதுபோல இந்த உலகம் இயேசு என்ற இந்த செடியின் கிளைகளாக நான் தனி மனிதர்களை பார்க்கவில்லை. நாம் ஒவ்வொருவரும் இயேசுவின் கிளை என்று பார்க்கின்ற பார்வையை விடுத்து இந்த மனித இனமே இயேசு என்ற செடியின் ஒரு கிளையாக நான் பார்க்கின்றேன். அப்படி என்றால் இந்த செடிக்கு பல கிளைகள் உள்ளன. அந்த கிளைகளில் ஒரு கிளை மனித இனம் என்ற ஒரு கிளை. இந்த செடியின் பரிமாணங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் இந்த பிரபஞ்சத்தின் வரலாற்றுக்கு நாம் திரும்ப வேண்டும். 1380 கோடி ஆண்டுகள் ஆகிவிட்ட இந்த பிரபஞ்சத்தில் 460 கோடி ஆண்டுகளுக்கு முன் உருவான இந்த பூமி பந்தில் 370 கோடி ஆண்டுகளுக்கு முன்னர் உயிர் தோன்றியது என்று கணக்கிடப்பட்டிருக்கிறது. ஒரு செல் உயிரியாக தோன்றிய இந்த உயிர் இன்று பரிணாமித்து மனிதன் என்ற ஒரு நிலைக்கு வந்திருக்கிறது. ஒரு செல் உயிர் அது பல செல் உயிரியாக ஊர்வன, நீந்துவன, பரப்பன, நடப்பன என கிளை பரப்பி இன்று ஒரு பெரிய ஆலமரம் போல உயிர்களின் விருட்சமாக அது கிளை பரப்பி நிற்கின்றது. அதன் உச்சமாக இந்த மனிதனை நாம் பார்க்கின்றோம். எனவே இந்த மாபெரும் செடியின் ஒரு கிளையாக மனிதன் இருக்கின்றான். இந்த மாபெரும் செடி இயேசு என்ற செடி. ஏனென்றால் உயிரின் ஊற்று இயேசு. ஆதியிலே படைப்பின் தொடக்கத்திலே அவர் இருக்கின்றார். அந்த வாக்கு என்ற செடி இன்று உலகளாவிய ஒரு செடியாக, பிரபஞ்ச செடியாக எங்கும் வியாபித்து நிற்கின்றது. எனவே இந்த மனிதன் என்ற ஒரு கிளை இயேசு என்ற மாபெரும் செடியோடு, அதாவது இந்த பிரபஞ்சத்திலே இருக்கின்ற 87 லட்சம் உயிரினங்களோடு தன்னை இணைத்துக் கொள்ள வேண்டும். இந்த 87 லட்சம் உயிரினங்களிலே மனிதன் என்பவன் ஒரு இனம். இந்த மாபெரும் செடியோடு இந்த மனிதன் என்ற இந்த கிளை இணைந்திருக்கவில்லை என்றால் கனி தர முடியாது. இயற்கையோடு நாம் இணைந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தைகள் நாம் இயேசுவோடு இணைந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற வார்த்தைகளின் இன்னொரு வடிவம்.
இந்த இயற்கை எல்லாவற்றையும் பின்னி பிணைக்கின்ற இணைக்கின்ற இந்த இயற்கையோடு மனிதன் இணையவில்லை என்றால், இயற்கையோடு இணைந்த ஒரு வாழ்வு வாழவில்லை என்றால் அவன் கனி தர முடியாது, அவன் உலர்ந்து போவான். இன்று மனிதன் உயிரை அழித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு நிலைக்கு சென்று கொண்டிருக்கின்றான். எல்லாம் தனக்கு என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றான். இந்த பிரபஞ்சம், இந்த பூமி பந்து அந்த 87 லட்சம் உயிரினங்களுக்கும் சொந்தமானது. இதைத்தான் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தன்னுடைய மடல் இறைவா உமக்கே புகழ் என்ற அந்த மடலில் இது நமது பொது வீடு என்று சொல்கின்றார். காமன் ஹவுஸ். இது எனக்கு மட்டும் சொந்தமல்ல, இந்த கிளைக்கு மட்டும் சொந்தமல்ல, இந்த செடிக்கு சொந்தமானது, இந்த மரத்துக்கு சொந்தமானது, உயிரினங்கள் அத்தனைக்கும் சொந்தமானது. அந்த மரத்தோடு அந்த செடியோடு இந்த கிளை இணைந்திருக்க வேண்டும். இன்றைக்கு மிகவும் கடினமான ஒரு சூழலில், வெப்பமான ஒரு சூழலில், இன்று உயிர் வாழ்வதற்கு எதுவும் இல்லாத ஒரு சூழல் மனிதன் இந்த உலகத்தை கொண்டு செல்கின்றான். அவன் கிளையாக தன்னை நினைக்கவில்லை, அதுவே செடியாக நினைத்துக் கொண்டிருக்கின்றது. கிளை செடியோடு இணைந்திருக்க வேண்டும். இனி நமது சிந்தனையின் 2ஆம் பகுதியான கனி தருதல் என்பதன் பரிமாணங்களை பற்றி பார்ப்போம். கனி தருவதற்கு இணைந்திருப்பது அவசியம் என்பதை நான் முதலில் சொல்லிவிட்டேன். இனி கனி தர வேண்டும் என்றால் 2 காரியங்கள் அங்கு செய்யப்படுகின்றன. கனி தர முடியாது என்ற ஒரு நிலைக்கு வந்துவிட்ட கிளைகள் வெட்டப்படுகின்றன. அதுபோல கனி தரும் கிளைகளும் கழிக்கப்படுகின்றன என்று சொல்லுகின்ற அந்த வசனங்களின் அடிப்படையிலே எனது சிந்தனைகளை நான் முன்வைக்கின்றேன். மனிதன் இன்று பல நேரங்களிலே நினைப்பது உண்டு, ஏன் நமக்கு சோதனைகள், ஏன் நமக்கு துன்பங்கள் என்பதெல்லாம் நினைக்கின்ற பொழுது என்னை பொறுத்தவரையில் இந்த பிரபஞ்ச ஓட்டத்திலே அதற்கு இடம் இருக்கின்றது என்பதைத்தான் நான் புரிந்து கொள்கின்றேன். ஏன் நல்ல கிளைகள் தரிக்கப்படுகின்றன என்று கேட்கின்ற பொழுது அதற்கு ஒரு வாய்ப்பாடை ஒருவர் சொல்லுகின்றார். என்ன என்றால், எப்படி ABCD என்று நாம் அடுக்கிக் கொண்டு போகின்றோமோ அதுபோல அதை மாற்றி நாம் பார்க்கின்ற பொழுது DCBA என்று சில விடயங்களை நாம் இங்கே நிரல்படுத்த முடியும். கிளைகள் D என்ற நிலைக்கு வருகின்ற பொழுது அந்த D என்பது டிசீஸ்ட், நோய்கள் உள்ள அந்த கிளையாக இருக்கும். அந்த கிளையை மட்டும், அந்த கிளையின் அந்த பகுதியை மட்டும் வெட்டிவிட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலும் தனிப்பட்ட வாழ்க்கையில் செத்துப்போன சிந்தனைகள் என்பதை தாண்டி சீக்கு பிடித்த சிந்தனைகள் என்பதை பற்றியும் நாம் பேச வேண்டும். பல சிந்தனைகள் நோய் பிடித்த சிந்தனைகள், சில செயல்பாடுகள் நோய் பிடித்த செயல்பாடுகள், சில நம்பிக்கைகள் நோய் பிடித்த நம்பிக்கைகள். இவையெல்லாம் வெட்டப்பட வேண்டும். இவை கழித்து விடப்படவில்லை என்றால் நமது வாழ்க்கை செழுமையாகாது, கனி தர முடியாது. எனவே D. அடுத்து C என்பது நிறைய கிளைகள் ஒன்றோடு ஒன்று கிராசிங் ஆகும்போது, ஒன்றோடு ஒன்று கடந்து செல்கின்ற பொழுது வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும். ஒவ்வொன்றும் தனித்தனியாக திசைகளிலே அது செழிப்போடு வளர்கின்றது என்றால் அது வேறு நல்ல கனி தரும். ஆனால் ஒன்றின் மேல் ஒன்று விழுந்து கிடக்கின்ற பொழுது, கிராஸ் பண்ணும்போது அது நிச்சயமாக கனி தர முடியாது. அடுத்து B என்று சொல்லுகின்ற பொழுது நிறைய செயல்பாடுகள் நமது வாழ்க்கையிலே புரோக்கன்னஸ் என்பதை சுட்டிக்காட்டுகின்றது. நைந்து போன, உடைந்து போன அந்த உள்ளம், மனம், சிந்தனை இவற்றை சுட்டிக்காட்டுகின்றது. இப்போ ஒரு கிளை உடைந்து விட்டது என்றால் அதை அப்படியே விட்டுறக்கூடாது. அப்படி விட்டா கிருமிகள் தாக்கும் என்று சொல்லப்படுகிறது. எனவே அதை அழகாக அதை வெட்டிவிட வேண்டும், கழித்து விட வேண்டும். எனவே உடைந்து போன உறவுகள், பல நேரங்களில் ஒட்ட முடியாத உறவுகள், ஒட்டி பிரயோஜனம் இல்லாத உறவுகள், சிந்தனைகள், செயல்பாடுகள், இது எல்லாத்தையும் நம்ம விட்டுறோம். இனி A என்பது ஏர் ஃப்ளோ, காற்றோட்டமாக அது இருக்க வேண்டும்.
ஒன்றன் மீது ஒன்று விழுவதாலேயே அது வளர்க்கின்ற அந்த விதம் நிச்சயமாக அதற்கு சஃபகேட்டிங் என்று சொல்லக்கூடிய மூச்சு விட முடியாத ஒரு நிலைக்கு அது தள்ளப்படும். எனவே அங்கும் இங்குமாக அதை வெட்டி விட்டுத்தான் அதன் வளர்ச்சியை உறுதி செய்ய முடிகின்றது. அதுபோலவே மனித வாழ்க்கையிலும் அவன் முழுமை காண வேண்டும் என்றால், சிறப்பான ஒரு இடத்தை அடைய வேண்டும் என்றால், நல்லது என்று நினைக்கின்ற பல விடயங்களை அவன் கழித்து விட வேண்டும் என்பதை இந்த வாசகம் நமக்கு எடுத்து வைக்கின்றது. எனவே கழித்து விடுதல் என்பது தண்டனை அல்ல, அது ஒரு தயாரிப்பு. எதற்கான தயாரிப்பு என்றால், இந்த செழுமையான ஒரு வாழ்வுக்கு, முழுமையான ஒரு வாழ்வுக்கு அது ஒரு தயாரிப்பு. எனவே வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற துன்பங்களை பல நேரங்களில் நாம் இப்படி எடுத்துக்கொள்ள முடியும். துன்பங்கள் நமக்கு நேர்கின்ற பொழுது மட்டுமல்ல, நாமும் பல நேரங்களிலே நம்மையே நாம் தெரித்து கொண்டு துன்பத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த துன்பத்தை ஏற்றுக்கொள்வதன் மூலம் புதிய வாழ்வுக்கு, கனிதருகின்ற வாழ்வுக்கு கடந்து செல்ல முடியும் என்பதை இந்த வாசகம் நமக்கு எடுத்துரைக்கின்றது. எனவே இயேசு என்ற இந்த பிரபஞ்ச செடியோடு நாம் நம்மையே இணைத்து கொண்டு நம்மில் இருக்கின்ற செத்துப்போன உணர்வுகள், செத்துப்போன மரபுகள், செத்துப்போன சிந்தனைகள் எல்லாவற்றையும் கட்டி நெருப்பில் போட்டு எரித்து விட்டு கனிதருகின்ற வாழ்விலும் எதெல்லாம் நமக்கு தடையாக இருக்கின்றதோ, எதெல்லாம் வெட்டிவிட்டால் சிறப்பான வாழ்க்கை வாழ முடியுமோ அவற்றையெல்லாம் நினைத்து வேண்டாத விடயங்களை எல்லாம் நாம் தவிர்த்து விட்டால் நமது வாழ்வு கனிதருகின்ற ஒரு செடி போல, செடியின் கிளை போல தந்தைக்கு மகிமை அளிக்கின்ற ஒரு வாழ்வாக அது அமையும் என்று இயேசு இந்த வாசகத்தின் வசனங்கள் வழியாக நமக்கு எடுத்து வைக்கின்றார். எனவே இயேசுவில் இணைந்த கிளையாக, இயற்கையோடு இணைந்த வாழ்வாக, புதிய வாழ்வுக்காக நம்மையே தயாரிக்கின்ற ஒரு வாழ்வுக்கு நாம் கடந்து செல்ல இந்த வாசகம் நமக்கு அழைப்பு விடுகின்றது. அந்த அழைப்புக்கு நாம் செவிமடுப்போமா? நன்றி.